வாழ்வியலில் ஒரு வித்தியாசமாக எனக்கு தென்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இது உலக அளவில் வந்து 40க்கும் மேற்பட்ட அவார்டுகளை வாரி குவிச்சிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு அங்கீகாரத்தை இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு நான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். என்னோட சப்போர்ட் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் மெயினாக வந்து நான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ₹1 வராது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்தேன். ஒரு நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஆனால் வந்து பிஸ்னஸாக போகாது. ஏன்னா வந்து ஒரு வாழ்வியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இன்றைக்கி கமர்ஷியல் படம் தான் நிறைய போகுமே தவிர அவார்ட் படம் அந்த அளவுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே நான் வந்து ப்ரொடியூசர் சார்கிட்ட சொன்னேன். அவர் வந்து ஒரு நல்ல படம் அங்கீகாரம் கிடைச்சா போதும், நமக்கு வந்து பணம் வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே சொன்னார். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தா கண்டினியூஸாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய நல்ல படங்களை, கதையம்சம் கொண்ட நல்ல படங்களை நல்லாவே ஆதரவு தராங்க. படம் சரியில்லைன்னா யாராக இருந்தாலும் கலாச்சி தெரியிறாங்க. அது இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. இந்த விஷயங்கள் இப்படி மாறினதுனால எங்களுக்கு ஒரு இந்த படத்தை மேலே பெரிய நம்பிக்கை வந்தது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அவார்டும் கிடைச்சது. அதனால் வந்து இதை நம்ம போல்டாக ரிலீஸ் பண்ணலாம். இன்றைக்கி மக்களுடைய ரசனை இந்த மாதிரி படத்துக்கு வரவேற்பு பெருசாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். உங்கள் மீடியா எல்லாருமே கொஞ்சம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு கதைக்களம் இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கியிருக்கு, இதெல்லாம் கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்து இந்த படத்தை நீங்கள் ஒரு பெருசாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி புதிய கதைக்களத்தை மட்டும் நம்பி போவாங்க, பெரிய ஹீரோக்களை நம்பி போக மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவாக கொண்டு வரும், நம்மளுடைய வாழ்விலையும் ஒரு பெருசாக கொண்டு வரும். இல்லைனா ஒரு மாயையிலே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து யதார்த்தமான விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட போய் பெருசாக ரீச் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு இயற்கையுடைய அவேர்னஸான ஒரு படம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டைரக்டர் ராஜவேல் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலம் தான் பழக்கமானார். அந்த படம் வந்து முதல்ல நாங்கள் வந்து ஒரு கதை சொன்னார், எங்கள் அப்பா நம்பர் அப்படின்னு ஒரு கதை. அதில் ஏன்னா நான் ஒரு அப்பாவாக அதில் ரோல் பண்ணேன். அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா வெளியூர்ஸில் ஒரு நல்ல ரீச் இருந்தது, நல்ல பேர் கிடச்சிது எனக்கு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார், இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை பேஸ் பண்ணி ஒன்று எடுக்கலாம், அது கொஞ்சம் நல்லா வரும். அது கிருஷ்ணகிரி கிட்ட நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குது, அது வந்து மீன் ஃபிஷ்ஷிங்கை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ தான் இவர் சொன்னார், எனக்கு இது வந்து கம்ப்ளீட் அவார்ட் பேஸ்டு கதை தான், பட் இது வந்து நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும் அப்படின்னாரு. இருந்தாலும் ஒரு நானும் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இவங்க ரிசர்ச் நாங்கள் 2 பேரும் தான் பார்ட்டிசிபேட் கம்பெனி பார்த்தேன். அப்போது எடுப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு நானும் கொஞ்சம் எனக்கும் வந்து நீங்களும் பண்ணுங்கள் இதை படத்தில் அப்படின்னாரு. சரி, நானும் அங்கே போனேன். கொஞ்சம் அந்த இடம் பார்க்கும்போது எனக்கு புதுமையாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த ஃபிஷ்ஷிங்கு, அந்த மக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அதனால் அதில் கொஞ்சம் ஈடுபாடு எங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தை முடித்து இந்த அளவுக்கு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊடக நண்பர்கள் மற்றும் அனைவரும் எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. நம்பர் வந்து படத்துக்கு நல்லபடியாக கொண்டு போய் ரீச் பண்ணிக்கிறாங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இளையா. தூமல் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஒரு டைரக்டர் கூட ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்த படம் அவருக்கு ஒரு திரும்பவும் ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். பிழை படத்தில் எனக்கு ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் ராஜவேல் கிருஷ்ணா அவர்கள். அதை தொடர்ந்து அடுத்து ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் வாங்க ஹீரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நான் வீட்டெலாம் போட்டிருக்கேன், மாறி இருக்கேன் அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், ஒரு லைவ் கண்டென்ட் பண்ண போகிறோம், இது ஒரு ஃபெஸ்டிவலுக்காக பண்ண போகிறோம், அப்படியே வாங்க அப்படின்னு. அப்படியே போனோம், பண்ணோம். நிறைய அந்த இடங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கான இடம், உள்ள கால் தான் கால் உடஞ்சோம், அந்த மாதிரி உள்ள பாறைகள்லாம் நிறையா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கோம். இந்த படம் முடிக்கும் போது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. முடித்து 40 அவார்டுக்கு மேலே ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகி பெஸ்ட் ஃபிலிம் வந்து வாங்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போது இந்த நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம், ரிலீஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. இப்போ படம் பார்த்தோன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாடல்களும் சரி, இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், நடித்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க கதையை அவங்கவுங்க கேரக்டரை வந்துட்டு யதார்த்தமாக நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பார்த்துட்டு அதை நல்லபடியாக எழுதணும். உங்களோட ஆதரவும் சப்போர்ட் எப்பயுமே தேவை. ஏன்னா கடவுள்கிட்ட போய் நம்ம வர வேண்டுற மாதிரி
படம் ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகை மீடியா கிட்ட வந்துட்டு வரமாக வேண்டி கேட்டுக்கிற விஷயம் அதுதான். இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க, கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க அப்படிங்கிறது. உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என்ன வாய்ப்பு கொடுத்த என்னோடய இயக்குனருக்கும் என்னோட தயாரிப்பாளருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிவர்சல் பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்து தன்னோட பேஸ் வந்து வெளியில் காமிக்கணுங்கிறது மிகப்பெரிய விஷயம். எப்படி நீங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக்சரோ இல்லை வந்து ஒரு பேப்பரோ எடுக்கும்போது எந்த அளவுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ அதே போல் தான் இந்த படத்துக்கு நான் இசையமைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம நேம் இன்னும் சொல்லலை. என் பேர் பத்மஸ்ரீ. நான் சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டி. இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு கதை கொடுத்துருக்காங்க, அதை வந்து எப்படியாவது பண்ணணும். அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஷரோடு இருந்துச்சு. பட்டு சம்பவம் எப்படி வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆக்டருக்கு எவ்வளோ ஒரு ஃபேன் பேசேஜ் இருக்கோ அதை விட தாண்டி மீடியா நம்பர்களாகி உங்கள்கிட்ட வந்து இந்த உங்கள்கிட்ட ஒரு தனி ஃபேன் பேசேஜ் இருக்காங்க தமிழ்நாடு மக்கள்கிட்ட. ஏன்னா பாதி ரிசல்ட்டே எனக்கு உங்கள்கிட்ட தான். ஸோ நம்மளோட விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் தான் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி கதைக்களம் வந்து வெளியில் வரும்போது உங்களோட சப்போர்ட் மிகப்பெரிய ஆதரவாக கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் இதோட பின்னணியில் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் இல்லை, நிறைய பேரோட வாழ்வாதாரமே இதில் இருக்குது. ஸோ நல்ல படமாக இருந்தால் நல்ல விதமாக ஆதரவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு இசையமைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வில்லன் பேசிட்டேன். அவர் தான் படத்தில் பயங்கரமாக இருக்கு. என்னோட பேர் சிவம். நெகட்டிவ் ஒர்க்கில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கதை பற்றி சொல்லணும். அவ்வளோதான். இதை வந்து கமர்ஷியலாக தான் நாங்கள் எடுக்கலான்னு ஒரு பிளான் இருந்தோம். அவார்டுக்காக எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இல்லை. பட் கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அவார்ட் பேஸில் நம்ம போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நம்ம வந்து ஒரு அவார்டு கண்டென்ட்டாக தான் நாங்கள் எடுக்கணும். கமர்ஷியலாகவும் இருந்திருக்கோம். பட் அவார்டு பிழைன்ற ஒரு படம். இது வந்து ரெண்டாவது படம். இதை வந்து அவார்ட் கண்டென்ட்டாக மாற்றுறதுக்கு நாங்கள் சில விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது இப்போ வந்து நல்ல வந்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எல்லோரும் ஆதரவு கொடுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த டைரக்டர் ராஜவேந்திரன், என்னோட நண்பர் ஆத்மா சார், இவங்களுக்குலாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. சார், இந்த கிளைமாக்ஸ் படம் ரொம்ப நல்லா இருந்தது, யதார்த்தமாக இருந்தது, எங்களுக்கெல்லாம் பார்க்காத ஒரு புது களமாகவும் இருந்தது. இந்த கிளைமாக்ஸ் மூலம் என்ன சொல்ல வரீங்க? அதாவது நான் இந்த படம் வந்து ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பண்ணியிருக்கேன். அதாவது 6 தான் ஹீரோ. 6 சுற்றி எல்லாருமே ஒரு தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து யூஸ் பண்ணி வாழ்கிற வரைக்கும் ஓகே. அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது ரிவெஞ்ச் எடுத்து எல்லாருடைய இதுவும் தப்பு, இது என்னுடையது அப்படின்னு இயற்கை வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து சொல்கிற மாதிரி நான் எடுத்துருப்பேன். கிளைமேக்ஸில் அந்த பையன் வந்து ஃபிஷ்ஷை விடுறான் அப்படின்னா ஒரு சின்ன பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து நம்ம பெரிய ஆடு அது இதில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பையனாக இருக்கும்போது, அது குட்டியாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே அதை லைக் பண்ணுவோம். அது இப்போ நம்ம அன்பாக வளர்க்குறத நம்ம வீட்டில் எதனா எடுத்துகிட்டு போய் அதை இருக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இல்லை அது குட்டி என்னுடைய குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருணை மனப்பான்மையாக இருக்கும். அது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுடைய மெச்சூரிட்டி அந்த லெவலில் அவன் ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது, அதாவது அதை எடுத்துகிட்டு போனால் அது செத்துரும் அப்படின்றதுனால அது இடத்துல விட்டால் அது எல்லாம் வாழுன்ற அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கிளைமேக்ஸ். அவன் ஃபிஷ்ஷை விட்ட மாதிரியே ஏன் அவரோட காதலை விட்டீங்க? அது இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா படம் இன்னும் கமர்ஷியலாக இருந்திருக்குங்களா? இல்லை, நாங்கள் என்னென்னா காதல் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம. ஏன்னா இது வந்து ஒரு ஆறுக்கு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 6 அந்த மீன் கதைக்கிழமை அதை சார்ந்தது. இப்போ நான் லவ் பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா
அவங்களுக்குள்ள லவ்வில் என்ன பிரச்சனைகள், அவங்க அதை தாண்டி எப்படி வந்தாங்க, அதுக்கப்புறம் அதில் முறியடிச்சு எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லானாங்க, இல்லை அதுக்கு பலியானாங்களா, அந்த மாதிரி நான் கொண்டு போயிருக்கேன். பட் இது 6 ஊர் அந்த கண்டென்ட்ன்றதுனால அந்த 2 பேருக்கான கதைக்களத்தை மட்டும் நான் இம்பார்ட்டண்ட்டாக காட்டணும்னு நினச்சேன். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அது மாதிரி ப்ரொடியூசருங்கனால தாடி வச்சுக்க கதைகள் இடம் இருந்ததோ? இல்லை சார், அதாவது அந்த ஏரியாவில் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் கிடையாது சார். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி போலீஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, ஃபாரஸ்ட்னால் இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் கிடையாது. அது வந்து ஃபாலோ பண்ணுற இடத்துல இல்லை. இப்போ அமரனில் கூட அந்த தாடி வச்சுட்டு மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கிறார் சிவகார்த்திகேயன், அதுக்கான இதை சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சார். இப்போ ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும், அவர் வந்து ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்க, அதுக்காக அவர் தாடி விட்டுட்டு இருக்காரு. அவங்க வந்து பேபி அவங்க வந்து டெலிவரி ஆன உடனே அவர் எடுத்துருவார். நீங்கள் யாரோட உதவியாளர்? ரொம்ப யதார்த்தமாக எடுத்துருக்கீங்க படம். பண்ணியிருக்கேன் சார். லாஸ்ட்டாக நான் பண்ணது பாரதி பாலான்னு சொல்லிட்டு விழான்னு ஒரு மூவி பண்ணாருங்க. அவருடைய அசோசியேட் தான் நான். உங்களுக்கு அந்த ஊர் தான் நேட்டிவோ? நேட்டிவ் அந்த ஊர் தான் சார். தான் இயற்கை. பொதுவாகவே மீன் சார்ந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்து தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடலே காட்டாமல் நீங்கள் வந்து ஆறு அப்படிங்கிற பண்ணிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, அதுதான் சார் எனக்கு தோணுச்சு வித்தியாசம். எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது அதுதான். ஏன்னா நிறைய கடல் சார்ந்த படங்கள் நிறைய வந்துருக்கு. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவரை பற்றி எந்த ஒரு படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை. நான் பார்த்ததில்லை. எனக்கு அந்த ஊருக்கு போகும்போது புதுசாக இருந்தது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் அந்த ஊர். கொரோனா டைமில் நாங்கள் வந்து போனோம். அந்த ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற பசங்க வந்து இப்படி ஒரு வாழ்வியல் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு எப்பயுமே அடிக்கடிக்கு நான் நிறைய ஊரை சுற்றிட்டே இருப்பேன். புதுசாக இருந்தால் அங்கே போவேன், தங்குவேன், அங்கேயே பசங்களோட பழகுவேன், அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த ஊருக்கு போகும்போது தான் இப்படி ஒரு வாழ்வியலை நான் வித்தியாசமாக பார்த்தேன். அப்போ வந்து நாங்கள் ஃபிஷ்ஷை பிடிச்சி தீட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னான், எங்கள் ஊரை வச்சு ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது, இது நம்ம ஊரை பற்றின ஒரு இது இருக்குமேண்ணா அப்படின்னா. இதில் என்னடா இருக்குன்னு போது அவனை கூட்டு போய் காட்டும் போது ஃபுல்லாக இந்த மாதிரி மூங்கில் சாரி கட்டி சாரின்னு வாங்க. இந்த மூங்கில் ஃபிஷ் பிடிக்கிறது, அந்த மூங்கில் வந்து அந்த ஊரில் சாரின்னு வாங்க. அந்த மெத்தடை காட்டினோடனே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ என்னுடைய கண்ணோட்டத்தில் எல்லாருமே அதை வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுவோம் சார். பொதுவாக அவார்டுக்குன்னு எடுத்த படங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கில் நல்லா ஓடாது. ஓகே, அப்படி இருக்கும்போது எந்த கான்ஃபிடென்ட்டில் இப்போ தேட்ரிக்கில் ரிலீஸ் பண்ணுறோம்? இல்லை சார், இன்றைக்கி அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இன்றைக்கி வந்து நல்ல படங்களை நம்ம தமிழ் ரசிகர் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நல்ல படங்களை நல்லாவே ஓட வைக்கிறாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எங்களை இந்த மாதிரி படம் எடுக்க வச்சோம். 40 விருது வாங்கணும்னு போட்டிருக்கீங்களா? எங்கே வாங்கினது யார்? இப்போ எல்லாமே அது லிஸ்ட்டில் இருக்குது சார். யாருக்குள்ள ஒரு மெயினாக ஏதாவது சொல்ல முடியும்? மெயினாக இப்போ உங்களுக்கு அந்தமானில் வாங்கியிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் 2 வருஷம் முன்னே நாங்கள் லோக்கலில் உள்ள சபாலாம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு. இல்லை சார், நமக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து நம்ம சார் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணாருங்க. நான் ஓப்பனாக சொல்ல போனால் நான் அந்த அவார்டு ஃபெஸ்டிவலு இதை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் எனக்கு அவார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஃபஸ்ட்டு எங்களுடைய பட்ஜெட் நாங்கள் புதுசாக ஒரு முயற்சி பண்ணும்போது இதுக்குள்ளே எடுக்கணும்னா நீங்கள் பேசும்போது அவார்டுக்காக தான் எடுக்கப்பட்ட படம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வந்து அவார்டுக்காக எனக்கு இல்லை அவார்டுக்கு விருப்பம் இல்லாமல் தான் சார் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த தமிழ் ரசிகர்கள் அதை எல்லாம் விரும்ப ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது தான் இதை எடுக்கலான்னு அதுக்கப்புறம் பொட்டுக்காளி கூழாங்கல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வின் பண்ண படங்கள் தான். ஆனால் தேட்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே பதிவு பண்ணுறீங்களே, ஸோ இது மேற்கொண்டு செலவு பண்ணி ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்க ஏன்னு கேட்குறேன். இது மேற்கொண்டு ப்ரொடியூசருக்கு வந்து இதில் நஷ்டம் தானே? இல்லை, நான் சொல்கிறேன் சார். அதாவது பொட்டுக்காளி கூழாங்கல் மாதிரியான ஸ்லோ மோஷனில் அந்த மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஸ்லோவாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. என் படம் அப்படி இருக்காது. அவார்டு படம் இப்போ வந்து உங்களுக்கு வெற்றிமாறன் சார் பண்ணுற படங்களும் அவார்டு படம் வருது, பொட்டுக்காளி கூழாங்கல் மாதிரியான படங்களும் அவார்டில் வருது. இப்போ நம்ம மேக்ஸிமம் மக்கள் வந்து எதை விரும்புவாங்க? ஸோ அப்போ அந்த படங்கள்லாம் ஸ்லோவாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலன்றீங்களா? பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல, எனக்கு பொறுமை இல்லை. நான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் தான் பிடிக்கும், எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும். இப்போ அதனால் எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு எனக்கு அது என்ன சொல்கிறது, நான் சாப்பிட மாட்டேன். விருப்பப்படாத நான் சாப்பிடுவேன். அது மாதிரி எனக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். இப்போ வெற்றிமாறன் சார் விறுவிறுன்னு எடுப்பார், அப்படியே அவார்டுக்கான ஒரு புதுசாக ஒன்று கொடுத்தாருன்னா அது ஒரு பேட்டர்ன். பொட்டுக்காளி கூழாங்கல்னா ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவங்க ஃபுல்லாக காட்டுவாங்க. என்ன மாதிரி ஆள் எப்படின்னா இது ரெண்டுக்கும் மிடில் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில்
டேரக்டர் நீங்கள் அந்த சீன் ஒன்று பஞ்சாயத்து சீன் வருதுல்ல, ஆமாம் சார். அந்த பஞ்சாயத்து சீனில் வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க, நாட்டுக்கு முக்கிய முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். ஆனால் விவசாயிகளே திருடன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இல்லையே, நான் திருடன் விவசாயிகள் ஆற்றை வந்து மடக்கி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, தண்ணி இது பண்ணி. அதாவது அந்த வார்த்தை ஏன் வந்து விவசாயிகள் மேலே என்ன கடுப்பு உங்களுக்கு? இல்லை, விவசாயி மேலே கடுப்பு இல்லை. நான் அந்த மாதிரி விவசாயிகளை சொல்லலை. நான் சொல்ல வர்றது எப்படின்னா, ஆற்று சுரண்டுறது அது விவசாயியாக இருந்தான்னா மற்ற யாராக இருந்தானா நம்ம எல்லாருமே இந்த அரசியல்வாதி. எந்த இடத்துல விவசாயி சுரண்டதை பார்த்தீங்க? விவசாயியா இருந்தால் என்ன? ஆற்றை சுரண்டுறது யார் சுரண்டாலும் அது விவசாயிகள் எந்த இடத்துல சுரண்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆற்று ஓரம் நான் சுரண்டதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு லிமிட் இருக்குது. இது வரைக்கும் புறம்போக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் ஆற்றுடைய இடத்தையே தள்ளி 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 பண்ணுறாங்க. அது விவசாயிகளும் பண்ணுறாங்க, பெரிய ஆட்களும் பண்ணுறாங்க. இப்போ விவசாயிகள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்க? இங்கே எல்லாருமே தப்பு பண்ணுறோம் சார், இன்னும் உட்பட. தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்லை. அது ஒரு அளவாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை. அது அதிகமாகும் போது எல்லாருக்கும் பாதிப்பு, அது நமக்கே பாதிப்பு. அந்த நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா சல்லடை அந்த இது யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே காமிச்சு வர இருப்பீங்க. இது வந்து பார்க்குறவங்களுக்கும் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் அது வந்து தவறாக போகாதா? அவங்களும் அதே மெத்தட் எடுக்க மாட்டாங்களா கையில்? இல்லை, அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கிளைமேக்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம், அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பிடிச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை. என்னது அதிகமாக வரணும், மற்ற வந்து அழியணும்னு நினைக்கும் போது அவனுக்கும் அழிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சொந்தம் நம்ம இயற்கை. இன்றைக்கி வயல்வெளி இன்றைக்கி வயநாட்டில் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஃப்ளட்டு வந்தால் நம்ம சென்னையை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஏன் தண்ணி அப்படி அப்படியே நிற்கிதுன்னா, இருக்கிற எல்லா ஏரி எல்லாம் அந்த மாதிரி புறம்போக்கு இடத்துங்களெல்லாம் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால அந்த தண்ணி வேறு எங்கேயும் போகாமல் அந்த இடத்துக்கு வருது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஆறு அழிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அது கனெக்டிவிட்டி எல்லாமே கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே தண்ணி வரலாம், அங்கே தண்ணி வரலாம். பெரிய பெரிய அரசியல் பிரச்சனைகளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் லாக் ஆகிறதுனால தான் நடக்குது. இந்த அரசியல் தவறு தானே இது? ஆட்சியாளர்கள் தவறு தானே இது? இல்லை, இன்றைக்கி நம்மளும் தவறு தானே பண்ணுறோம். நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்ல வரீங்க? காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம், அதுவும் தப்பு தானே. ஆட்சியாளர் கரெக்டாக இருக்காங்கன்றீங்க, சரியா நான் செய்கிறாங்க. சொல்ல வரலையே, எல்லாருமே தப்பு பண்ணுறோன்ற. படத்துல வந்து பாதி இடத்துல வந்து அரை நிர்வாணம் தான் இருக்காங்க, அதுக்கு யூஏ கொடுத்தாங்களா இல்ல இந்த பட்டாசு நீங்க அதுக்காக கொடுத்தாங்க? அது அவங்க கொடுத்தது எதுக்குன்னா, இந்த மாதிரி வெடி வைக்கிறதுக்கு, பன்னிக்கறி அறுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் யூஏ. அதுவும் 7+. இன்றைக்கி வந்து 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. 7+, 13+, 16+ன்னு பிரிச்சிருக்காங்க யூஏலே. ஃபஸ்ட்டு யூஏனா யூஏ மட்டும்தான். இன்றைக்கி அப்படி இல்லை, 3rd வெரைட்டியாக அவங்க பிரிச்சிருக்காங்க. அதில் நமக்கு வந்து 7+ கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து நம்ம மீனவர்கள் தான் வந்து மெயினாக மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். இதில் வந்து ஒரு புதுசாக வாழ்வு சொல்லியிருக்கீங்க, ஆனால் அதில் வந்து பாம்பை வச்சு தான் வெடிச்சு தான் மீன் பிடிக்கணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டாக படுதா உங்களுக்கு? இல்லை, அது தப்பாக இருக்கிறதுனால தான் நான் சுற்றி. இல்லை, அது நீங்கள் வந்து படத்துலேயே வந்து சரின்னு தான் சொல்லியிருக்கீங்க. கடைசியாக ஒரு சீன் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து 6 ஆக்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இயற்கையாக வந்து இயற்கை சரி பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி காட்டுறது எல்லாமே அந்த பாம்பு வச்சு தான் மேக்ஸிமம் எல்லாரையும் எல்லா உயிர்களுமே ஒரு பையன் கூட இறந்துருவார். ஆனால் அது கூட தெரியாது, சரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்காம தான் முடிச்சிருக்கீங்க. இல்லை, அப்படி இல்லை. நான் வந்து இதை பாம்பு ஊரில் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த ஆறு எச்சரிக்கிறது, இயற்கையை எச்சரிக்கிறது அந்த பயம் மூலயமா. அதாவது நீங்கள் வைக்கிற வெடி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த லைன் நான் வச்சேன். சார், நீங்கள் வெடி வச்சுக்காமல் அதை வச்சுட்டீங்களே. பெரிய பெரிய டைரக்டர்லாம் இப்படி ஒரு கதையை எடுத்தா இந்த ஜாதியை கொண்டு வந்து திணிச்சிருப்பாங்க. இதில் கரெக்டாக அதுலேருந்து அழகாக விளையிட்டீங்க. இவ்வளோதான் நடக்கும் ஊரில். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டம்லாம் பண்ணுவாங்க. அது எப்படி உங்களுக்கு நம்மளும் பேர் வாங்கணும், இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னு அந்த ஜாதியை கை வைக்க வேணாம்னு விட்டீங்களா? ஜாதியை கை வச்சு யாரும் பெரிய ஆள் ஆனதே இல்லை. இல்லை, வருது படத்தில் அந்த சீன் வருது பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு 2 குரூப்புமே கட்டுப்பட்டு அழகாக விளைவிக்கிறாங்க. அவ்வளோதான் நடக்கும் ஊரில். ஆனால் இங்கே மிகைப்படுத்தல் ஜாஸ்தியாக இருக்குது. பணம் சம்பாதிக்காக பண்ணுறதா? வாழ்த்துக்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஜாதி எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க. அது அந்த 2 டீம் இருக்கு இல்லையா, அந்த 2 டீமையும் ஒழிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், சினிமாவும் நல்லாயிருக்கும், மக்களும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். வாழ்த்துக்கள் சார். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இந்த சாராயம் காய்ச்சற சீன்லாம் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒரு பையனுக்கு காய்ச்சல் அப்படிங்கும்போது மந்திரம் சொன்னால் அது சரியாயிடுது அப்படிங்கிற மாதிரி, இது எந்த டைம் பீரியடில் நடக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி நடந்துச்சா இல்லை இன்னும் நடந்துக்கிட்டு சார்? இன்னும் நடந்துக்கிட்டு. ஆமாம், நமக்கு இன்றைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கை இருக்குது. அது என்றைக்குமே அது போவாது. கடவுள் நம்பிக்கை சிலருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இந்த மாதிரி அந்த ஊரில் இன்றைக்கும் இருக்குது நம்பிக்கைங்கிறது. சார், இது மூட நம்பிக்கை இல்லையா சார்? மந்திரம் போட்டால் சரியாயிடுது, அது சரியாகிற மாதிரி தானே காட்டியிருக்கோம். அப்படி இல்லை சார். அதாவது ஒரு சின்ன பையன் பயந்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். சின்ன பையன் பயப்படுறான் அப்படின்னா அந்த பயம் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், ஒரு நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக அது எல்லாமே அப்படியே குறையும் இல்லைங்களா? அவங்க நம்பிக்கை மந்திரம் போட்டால் மறைஞ்சிடும். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பையனுக்கு நாட்கள் கடக்க அது ஒரு காலம் தான் மருந்துன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுவும் நார்மல் ஆகிடும்.
நாம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சொல்லியிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து சார் ப்ரொடியூசர் சொன்னீங்க காசு எண்ணி வந்து அந்த படம் எடுக்கல சரிங்களா? அவரை நீங்கள் படத்தில் வந்து காட்டியிருக்கீங்க அது ஓகே. ஆனால் பேனர்லேயும் அவர் தான் பெருசாக ஆகுறாரு. ஈர வீடு அவர் தான் வந்து பேனர் பெருசாக ஆகுறாரு. என்ன காரணமாக இருக்கும்? ஒரு ப்ரொடியூசர்னால ஓட்டாக தான் நான் வந்து பணத்தை செலவு பண்ணணும்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காரா? இல்லை, அவர் அப்படி சொன்னதே கிடையாது. நான் ஏன் அதை வச்சேன் அப்படின்னா, நம்மளை நம்பி பணம் போடுறாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் அண்ணன் தம்பிங்க கூட கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது சரிங்களா? என்ன மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களாக இருந்து அங்கேருந்து போராடி இங்கே வர எனக்கு எதையும் எதிர்பார்க்காம பணமே வராதுன்னு தெரிஞ்சியும் அவர் ஒரு அமௌண்ட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்வில சொல்கிறாரு, அவங்க ஊர் ஏரியாவை சொல்கிறாரு, அவர் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணார் இல்லைங்களா? அவரை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டணும்னு எனக்கு. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே.